ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படத்தோட 24வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் திரைப்படத்தோட 16வது நாள் கலெக்ஷன், அதேமாரி சிவகார்த்திகேயனோட மதராசி மற்றும் கேபிஒய் பாலா அவர்களோட காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ 91.4% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 8.6% தான். ஸோ தயவு செய்து ஒரு ஹம்பிள் ரெக்யூஸ்டாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து கேட்டுக்கிறேன். நீங்கள் எத்தனையோ பேர் வந்து ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுக்கு இப்படி பிச்சை கேட்குற அப்படின்னு நினச்சாலும் சரி பரவாயில்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. இது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூலி திரைப்படத்தோட 24வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தலாம். ஸோ கூலி திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 3 வாரங்கள் வெற்றிகரமாக முடிந்து இன்னமும் இந்த திரைப்படம் வந்து பெரிய பெரிய திரையரங்குலேருந்து சின்ன திரையரங்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகி நல்லா வந்து ஓடி தான் வந்து இருக்குது. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை கூலி திரைப்படம் அதிகப்படியாக 30 லட்சம் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ நேத்தியும் கிட்டத்தட்ட 30-35 லட்சம் வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கும். கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு கலெக்ஷன் தான். 30 லட்சத்துக்கு மேலே ஒரு 24வது நாள் கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன். ஏதோ ஓரளவு வந்து ஹோல்டு பண்ணி தியேட்டரில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிட்டு இருக்கு நம்ம கூலி திரைப்படம். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து 50 நாளில் பல திரையரங்களில் அதிகமாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சில காட்சிகளாக இருக்கலாம், இல்லை 4 காட்சிகளாக கூட இருக்கலாம். ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை படம் வந்து ஹிட்டு தான். அண்ட் அடுத்ததாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கூலி திரைப்படம் 24வது நாள் அதிகப்படியாக 10 லட்சத்திட்ட வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. அபவுட் 10 லேக்ஸ் வரைக்கும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும். ஸோ ஓவரால் கலெக்ஷன்லாம் வந்து கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் கூலி திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹிட் தான். அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது கேரளாவை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி நேத்தியே சொன்ன மாரி தான், எங்கேயும் பெருசாக வந்து ஓடலை. லட்சக்கணக்கு இல்லை, ஆயிரக்கணக்கு கூட இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து வசூல் செய்யலை. ஏன்னா வந்து அங்கே லோகா திரைப்படமும் மோகன்லால் அவர்கள் திரைப்படமும் சூப்பராக வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ கூலி திரைப்படம் பொறுத்தவரை 25 கோடிக்கு மேலே வந்து கேரளா நல்லாவே வந்து வசூல் ஆகி ஒரு ஹிட் மூவி தான். பட் இப்போ 24வது நாளில் வந்து எங்கேயும் பெருசாக வந்து ஓடலை. ஸோ அதுதான் வந்து உண்மை. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது கர்நாடகாவை பொறுத்தவரை நம்ம கூலி திரைப்படம் 24வது நாள் அதிகப்படியாக ஒரு 8 லட்சத்துக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வந்து இன்றைக்கும் வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கோம். அபோவ் 8 லேக்ஸ்க்கு மேலே. ஸோ ஆல்ரெடி வந்து கர்நாடகாலேயே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் 40 crore மேலே 40 கோடிக்கு மேலே ஒரு சூப்பர் ஹிட் தான். அதேமாரி நார்த் இந்தியாவை பொறுத்தவரை கூலி திரைப்படம் அதிகப்படியாக ஒரு 10 லேக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம். ஸோ நார்த் இந்தியாவை பொறுத்தவரையும் 45 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்று ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதேமாரி ஓவர்சீஸ் வெளிநாடுகள்லையும் நம்ம கூலி திரைப்படம் அதிகப்படியாக வந்து ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம், 15 லேக்ஸ்க்கு மேலே. எனவே வெளிநாடு பொறுத்தவரை கூலி திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ வேர்ல்டு வைடு 24வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 70 லட்சத்துக்கு மேலே வந்து இன்றைக்கும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதேமாரி 24 நாட்கள் முடிவில் 550 கோடிக்கு மேலாம் திரைப்படம் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ அஃபிஷியலாக எப்போ வந்து போஸ்டர் விடுறாங்க அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளையோட 25 நாள் வந்து கடக்க போகுது கூலி திரைப்படம். ஆனால் அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டர் வந்து விட்டுட்டாங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போஸ்டர் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கூலி திரைப்படத்தை வந்து நிறைய பேர் வந்து ஃப்ளாப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொன்னதிலேயே அதிகப்படியாக 575 கோடிக்கு மேலே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நம்மளால் அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்ல முடியாது. ஸோ புரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கூலி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் கிடையாது அதிகாரப்பூர்வமாக சொல்கிறதுக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான், நம்ம ஒரு அப்ராக்சிமேட் அடிப்படையில் தான் வந்து போட முடியும், ப்ரொடக்ஷன் மத்தியில் தான். ஸோ அதிகாரப்பூர்வமாகவும் சரி அக்யூரேட்டாகவும் சரி யாராலையும் வந்து போட முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியலாக வந்து போஸ்டர் விடுறாங்களா அப்படின்ட்டு. ஏதோ நமக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ண வரைக்கும் என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளால் போட முடியும். ஸோ அதை விட்டுருங்க. இப்போ நம்ம கேப்டன் பிரபாகரன் வந்து பார்த்துடலாம். புரட்சி கலைஞர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ். ஸோ இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி சாதாரணமாக ரிலீஸ் ஆகி அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த திரைப்படம். இப்பயும் சரி புரட்சி ஏற்படுத்தி அப்போ 1997 நல்லாவே வந்து புரட்சி ஏற்படுத்த திரைப்படம் தான் புரட்சி கலைஞரோட கேப்டன் பிரபாகரன். ஸோ இந்த திரைப்படம் வந்து 1991 வெளியாகி மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைத்த திரைப்படம் தான். ஸோ அந்த ஒரு வசூலியே வந்து இப்போ ரீரிலீஸில் வந்து கிட்டத்தட்ட முந்திருச்சு. ஸோ 100% முந்திருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அப்போ நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன், நேற்று வந்து சொல்லியிருந்தேன் கில்லி திரைப்படம் தான் முதலிடம், அதுக்கு பிறகு சச்சின் திரைப்படம் முதல், 3வது தான் கேப்டன் பிரபாகரன். அதுக்கு நிறைய பேர் வந்து திட்டினீங்க, கழுவி ஊற்றுனீங்க. நான் சொல்கிறதுல வந்து எந்த ஒரு தப்பும் வந்து கிடையாது. ஒரு சில பேர் வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, கில்லி திரைப்படம் எப்போ வந்துச்சு, சச்சின் திரைப்படம் எப்போ வந்துச்சு, ஆனால் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் எப்போ வந்துச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, வசூல் ரீதியாக ரீரிலீஸில் வந்து
கில்லி முதலிடம், செகண்ட் இடம் சச்சின், மூன்றாவது இடம் கேப்டன் பிரபாகரன் இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரியும் 1991 வெளியான திரைப்படம் இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அந்த டைம்லாம் வந்து பொருட்செலவு, அதாவது தயாரிப்பு செலவு ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்றா போல் அப்போவே வந்து கல்லா கட்டின திரைப்படம் தான். கேப்டன் பற்றி எப்போவுமே நான் தப்பாவோ தரக்குறவோ நான் பேசுனது கிடையாது. நிறைய பேர் வந்து என்னை திட்டினவங்களுக்கு மீதி கேப்டன் ரசிகர்கள் நிறைய பேர் ரிப்ளை வந்து பண்ணியிருந்தாங்க, அவர் சொன்னதில் எதுவும் தப்பு இல்லை அப்படின்ட்டு. அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் பொறுத்தவரை இப்போதைக்கு ரீரிலீஸ் ஆனதுலேயே 3வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. ஒரு பழைய திரைப்படம் இந்த அளவுக்கு வந்து ரீரிலீஸ் ஆகி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்குன்னா அது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மட்டும்தான். அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ 16வது நாள் இன்னைக்கான கலெக்ஷன் அதிகப்படியாக 7 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம். 7 lakhs above. ஸோ இன்னமும் வந்து படங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து ஓடிட்டு இருக்குது. நிறைய கிராமங்கள்லேயும் ஓடுது, சிட்டிலையும் ஓடுது, டவுன்லேயும் ஓடுது, பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்லையும் ஓடுது, ஒரு காட்சிகளும் ஓடுது. உங்களுக்கு தெரிந்து உங்கள் ஊர்களில் கேப்டன் பிரபாகரன் இன்னமும் ஓடிட்டு இருக்குன்னா உங்கள் ஊரோட பேரும் உங்களோட அந்த தேட்டர் நேம் பேரும் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸில் அதிகப்படியாக 8.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. above 8.5 crore மேலே. ஸோ இன்னமும் நிறைய பேர் 10 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க, கம்மியாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு 10 கோடிலாம் தோடலை, அதுதான் உண்மை. அண்ட் அடுத்தபடியாக காந்தி கண்ணாடியை பார்த்துடலாம். நம்ம கேபிஒய் பாலா, அதாவது மக்கள் நாயகன் பாலா அப்படின்னு சொல்லலாம். காந்தி கண்ணாடி திரைப்படம் வெற்றிகரமாக 2வது நாள் இன்னைக்கு ஷெரீப் அவர்கள் டைரக்ஷனில் விவேக் மெர்லின் அவர்களோட இசையில் கேபிஒய் பாலா, அதேமாரி நம்ம பாலாஜி சக்திவேலு, அர்ச்சனா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி உட்பட பல பேர் வந்து நடிச்சு ஸோ இந்த திரைப்படம் 2வது நாள் வந்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதிகப்படியாக நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை 90 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 90 lakhs மேலே. ஸோ வேர்ல்டு வைடு 1 crore மேலே வந்து இன்னைக்கு கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதேமாதிரி 2 நாள் முடிவில் வந்து 2.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 2.5 crore மேலே. ஸோ உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன். ஏனால் இது ஒரு சிறிய பட்ஜெட் மூவி, அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிறிய பட்ஜெட்டில் உருவான திரைப்படம் 2 நாள்லேயே 2.5 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா உண்மையிலே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கலெக்ஷன். படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். கண்டென்ட் வைஸ் நம்ம காந்தி கண்ணாடி திரைப்படம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து வருது, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மக்கள் வந்து பப்ளிக் ரிவ்யூலையும் நல்லாவே வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரிவ்யூவர்ஸும் நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் காந்தி கண்ணாடி திரைப்படம். ஸோ ஷோஸ் வந்து அதாவது நார்மலான ஷோஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. பெருசாக அதிக திரையரங்கெலாம் வந்து கொடுக்கல காட்சிகள்லாம். ஸோ இது எத்தனை பேர் தெரியும் தெரியல. போதுமான திரையரங்கில் இந்த திரைப்படம் வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்குது. அதுவும் நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஈவினிங் ஷோ, நைட் ஷோலாம் ஹவுஸ்ஃபுல் தான் மேக்ஸிமம் வந்து ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் கேபிஒய் பாலா அவர்களோட அந்த ஒரு நல்ல ஒரு உள்ளத்துக்காகவே நிறைய பேர் வந்து படமே வந்து பார்க்கறவங்க கூட தியேட்டரில் வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேரை மக்கள் மத்தியில் கேபிஒய் பாலா அவர்கள் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து நல்லா இருக்குது, கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. வேர்ட் ஆஃப் மவுத்தில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை மக்கள் வந்து கைவிட மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் போக போக நாட்கள் வைஸு. ஸோ ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய வந்து க்ரோஸ் கணக்கில் வந்து ஹிட் அடிக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்த லாஸ்ட்டாக நம்ம எஸ்கே அவர்களோட மதராசி திரைப்படம் 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஏஆர் முருதாஸ் அவர்கள் இயக்கத்தில் அனிருத் அவர்கள் இசையில் நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன், அதேமாரி ருக்மிணி வசந்த், வித்தார்த்து, அதேமாரி நம்ம வித்யுத் ஜாமால் உட்பட பல பேர் நடித்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நேத்திக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 25 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக பெற்றிருக்கோம். அமரன் திரைப்படம்லாம் முதல் நாளில் வந்து 42 கோடி அதிகாரப்பூர்வமாக வந்து போட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் மதராசி திரைப்படத்தை பற்றி எந்த ஒரு கலெக்ஷனும் வந்து போடலை. ஸோ 2வது நாள் அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்தை விட்டுருங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் மேக்ஸிமம் வந்து இந்த திரைப்படம் வந்து பெற்றிருக்கு. ஸோ ஏஆர் முருதாஸ் அவர்களுக்கு அதாவது தொடர்ந்து ஆவரேஜ் ஃப்ளாப்புன்னு நிறையா கொடுத்துட்டு இருந்தார், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்பைடர் படத்துலேருந்து. ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்குது. சூப்பரான ஒரு கண்டென்ட்டு, ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. துப்பாக்கி சம்மந்தமாக வந்து பேசியிருக்காங்க, அப்படி இப்படி நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஓவரால் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வந்து கிடச்சிருக்கு. அது பப்ளிக் ரிவ்யூஸாக இருந்தாலும் சரி, ரிவ்யூவர்ஸ் மத்தியிலும் சரி. ஸோ 5 out of 4 அதேமாரி 10 out of 7 அந்தமாரி நிறையா வந்து மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திரைப்படம் பொறுத்தவரை இன்னைக்கு 2வது நாள் வெற்றிகரமாக வந்து ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் வந்து பெற்றிருக்கு. ஆனால் அமரன் அளவுக்கு வந்து இல்லை, அதையும் நான் முதலே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை இன்னைக்கு சனிக்கிழமை. ஸோ 2வது நாள் அதிகப்படியாக 8 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, above 8 crore மேலே. அதேமாரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் மதராசி திரைப்படம் அதிகப்படியாக 1 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதேமாரி கேரளாலையும் நம்ம மதராசி திரைப்படம் 2வது நாள் அதிகப்படியாக 95 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடினா வச்சுக்கோங்க. அதேமாரி
கர்நாடகாலையும் 1.5 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு 1.5 crore மேலே. நார்த் இந்தியா சைட்லையும் மதராசி திரைப்படம் 75 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு 75 lakhs மேலே. ஸோ ஓவர்சீஸில் மதராசி திரைப்படம் 4 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. எனவே செகண்ட் டே பொறுத்தவரை அதிகப்படியாக 16 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 16 கோடிக்கு மேலே 17 கோடியாக இருக்கலாம், 18 கோடியாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு அப்ராக்சிமேட் மத்தியில் வந்து சொல்கிறேன். ஸோ வேர்ல்டு வைடு 2 நாள் முடிவில் அதிகப்படியாக மதராசி திரைப்படம் வந்து ஸோ கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு 40 crore மேலே. ஸோ அதிகாரப்பூர்வமாக ஃபர்ஸ்ட் டே விடணும், செகண்ட் டே விடணும் போஸ்டரு. ஸோ விட்றாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் ப்ரொடக்ஷன் பற்றி தான் யாராக இருந்தாலும் சொல்ல முடியும். ஸோ இது வந்து அமரன் மாரி ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ, அது ரியல் ஆர்மி ஆஃபீஸர் முகுந்தனோட கதையெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸோ இந்தமாரி தான் வந்து எஸ்கே திரைப்படம் வந்து அமரன் தவிர்த்து எல்லா கலெக்ஷனும் வந்து இதேமாரி தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு சண்டே எந்த அளவுக்கு கலெக்ஷன் பெறும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.